நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னையவே அந்த வீட்ல அசிங்கப்படுத்திட்டா. எத்தை நீங்க செஞ்ச மாட்டா நியாயமா? உங்களால என் தங்கச்சி நிச்சயத்துக்கு வரல, என் தங்கச்சி புருஷனே நிச்சயத்துக்கு வரல. ஆமா, நிச்சயத்துக்கு வரலனா சோறு தண்ணி கிடைக்காது, உலகத்துல வாழவும் முடியாது. அவனே தங்கச்சி வாழ்க்கைக்காக நான் வரலன்னு சொல்லிட்டு வீட்ல கிடந்தான். நீ என்னடா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லியா? நான் உன்னை என்ன சொன்னேன்? யார்கிட்ட சொல்லாதன்னு சொன்னனே இல்லையா? உன்னால இருக்க முடியலையா? இப்ப அந்த வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு எனக்கு அசிங்கமா போச்சு. எல்லாரும் இனி என்கிட்ட எப்படி சகஜமா பேசுவாங்க? எத்தை நீங்க அத முதல்ல யோசிச்சிருக்கணும். அவிட்ட சொல்ல வேண்டியதானே, மாப்பிள்ளை வீட்ல இப்படி சொன்னாவே நீ. அதை சொல்லாம என் தங்கச்சி புருஷனை வர விடாம பண்ணிட்டு என் தங்கச்சி வராம போயிட்டா. அதனால பார்த்தா எங்க அம்மையை நிச்சயத்துக்கு வர விடாம பண்ணிவிட்டியே. என்னது உங்க அம்மையை நான் வர விடாம பண்ணிட்டேனே? நான் என்ன செஞ்சேன்? உங்க அம்மைக்கு ஏதோ நோக்காடு வந்துட்டு அதனால தானே வரலன்னு சொன்னேன். இப்போ என்னமோ நான் காரணம் சொல்லியா? வேற நீங்க எங்க அம்மாட்ட ரூபாய் கேட்டிருக்கீங்க கல்யாணத்துக்கு. என் புருஷன் என் தங்கச்சிக்காக 1 லட்சம் ரூபாய் சீர் வாங்கி கொடுத்தாரு மச்சாங்க முறையில. நீங்க அதை போய் தாத்தான்னு கேட்டா என்ன அர்த்தம்? எங்க அம்மா கஷ்டப்பட்டுட்டு கிடக்காங்கனால சீர் செஞ்சிருந்து அந்த ரூபாயை நீங்க கேட்டா எப்படி செய்ய முடியும்? எங்க அம்மா இப்போ ஒன்று கோடீஸ்வரியா இல்ல, கஷ்டப்பட்டுட்டு தான் கிடக்கா. சும்மா ரூபான்னு நச்சேச்சா எப்படி அவங்க மூஞ்சில முழிப்பா? அப்போ நான் ரூபா கேட்டதனால தான் உங்க அம்மா பயந்துட்டு வரலையோ? உங்க அம்மா பிள்ளை பெத்து வைப்பாவா, நாங்க இலவசமா செய்வோம். ரொம்ப தான் ஆசைப்பட்டுடுவீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் செய்யல. என் புருஷன் என் தங்கச்சிக்கு செய்யறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன் 10 பவுன் நாங்க கூட போட்டு நாங்க கட்டி கொடுப்போம். ஆமா கொடுப்பா. நீ தானே சம்பாதிச்சு இங்க கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்க. அதனால உன் குடும்பத்துக்கு நீ கொடுப்பா. கோமதி ஒரு வேலைக்கு போக துப்பில்ல. தோட்டத்து வேலைக்கு இப்ப போறது கிடையாது. என் மகன் சம்பாத்தியத்துல உன் தங்கச்சிக்கு சீர் வரிசை வாங்கி கொடுத்து நீ பேசுறியா? ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மைய 1 லட்சம் ரூபாயோட வர சொல்லு. ஆமா வருவாவே. எங்க அம்மா ஒரு பைசா கூட தர மாட்டா, நீங்க கனவு கூட காணாண்டா. பத்ராளி என்ன வேலை பார்த்திருக்கா நீ? என்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரவி இப்படி சொன்னாவன்னு சொல்லியிருந்தா நானே இந்த நிச்சயம் வேண்டான்னு தடுத்து நிறுத்தியிருப்பேன். ஆமா, தடுத்து நிறுத்துறதுலயே இருங்க. பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. எப்படி நிறுத்தலாம், எப்படி தடுக்கலாம்னு அடுத்தவிய மாதிரியே பேசுங்க. என்ன பேசுற பத்ராளி? எங்க அண்ணன் குடும்பம் இல்லாம இந்த கல்யாணமே நடக்காது சொல்லிட்டேன். ஆனந்த வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். எங்க மைனி வருத்தப்படியாவே. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்னைக்குமே அவிய பிள்ளைகள் வேற நம்ம பிள்ளைகள் வேறன்னு அவிய நினைச்சது கிடையாது. நீ எதுக்கு இப்படி நினைச்சா? நம்ம பிள்ளைய வர வேண்டாம்னு சொல்லியிருந்தா நீ கேட்டிருப்பியோ? ஏங்க தோராப்பா, அபிய பிள்ளையா இருந்தாலும் சரி நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளைய அவிய வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் நான் இப்படிதான் செஞ்சிருப்பேன். நம்ம பெரிய துறைய வர வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் நான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன், அவனை வராம இருந்திருப்பேன். எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதை யாரும் இவ்வளவு பெரிய விஷயமா பேசியிருக்கவும் மாட்டாவே. உங்க அண்ணன் மவனை சொன்னதுனாலதான் நீங்களே இப்படி பேசுறியே, இவ்வளவு இப்படி கேப்பி விட்டுருக்கா. ஆனந்த் கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரவி இப்படி சொன்னாவாப்பான்னு தான் சொன்னேன். அவன் உடனே சித்தி நான் நிச்சயத்துக்கு வரையில, தங்கச்சிக்கு நல்லபடியா நிச்சயம் முடியட்டான்னு சொன்னேன். அது பிள்ளை, அவன் மனசுல எந்த ஒரு கள்ளமும் இல்ல. தங்கச்சி நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சா போதான்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் தான் சேர்ந்துகிட்டு இது பெரிய விஷயமா ஆக்கிரிய தோராப்பா. நம்ம பிள்ளைய நான் இப்படி சொல்லியிருந்தா நீங்க இந்த மாதிரி பேசியிருப்பீங்களா? இங்க பாரு பத்ராளி, நம்ம பிள்ளை அவிய பிள்ளைன்னு வேற வேற கிடையாது. இன்னைக்கு முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்றவிய நாளைக்கு எப்பவுமே அவனை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாவ. அதுக்கு பயந்துகிட்டு எப்பவுமே அவன் கண்ணில் படாமலே இருப்பானோ? என்ன பேசுறா நீ? முத நாளே இதெல்லாம் தட்டி வச்சிருக்கணும். அவியிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும். நீ முதல்ல இதுக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ணிருக்க கூடாது. ஏன் அவன் வருவான் கண்டிப்பா நிச்சயத்துக்குன்னு சொல்லியிருந்தா அவிய என்ன சொல்லியிருக்க போறாவ? நிச்சயம் வேண்டான்னு சொல்லியிருப்பா, அவ்வளவுதானே. வேண்டான்னு போயிட்டு போட்டோன்னு விட்டுருக்கலாமே. அதுக்காக என்னால மாப்பிள்ள ஆனந்த முகத்துல முழிக்காம வாங்காம இருக்க முடியுமா? நீ என்ன நினைச்சிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்ட பத்ராளி? ஏங்க இந்த நிச்சயத்துல தான் கண்ணில் படக்கூடாதுன்னு சொன்னாவே. கல்யாணத்துக்கு அப்படித்தான் சொல்லுவாவ. அதுக்கு நீ சரின்னு ஒத்துக்கிடுவியோ? முத நாளே தட்டி இருந்தா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது. இப்போ நிச்சயம் முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு தானே இப்ப அசிங்கம். இனி என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுதானே ஆகணும். கல்யாணத்துக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாவ, கேப்பியோ? அப்படிலாம் சொல்ல மாட்டாவே, நான் பேசிக்கிடி. சொல்ல மாட்டாவன்னு நீ தான் சொல்லணும். எனக்கு அவி ஏதோ சொல்லுவாவன்னு தான் தோணுது. அவனை நிச்சயத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவனா இதுக்கு மேலேயும் பேசுவாவன்னு எனக்கு தோணுது. இங்க பாரு பத்ராளி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, ஆனந்து இந்த கல்யாணத்துல முன்னாடி வந்து நிப்பான். அவிய கண்ணில் படுற மாதிரி தான் இருப்பான். அதுக்கு சம்மதிச்சா இந்த கல்யாணம் நடக்கட்டும். முடியாதுன்னு சொன்னாவனா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துரு. நிச்சயம் முடிஞ்ச பிறகு அப்படி சொல்ல முடியுமா? நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். என்ன சொல்ல வரா? பொறுத்து போனா எப்படி?
ஆனந்த் வரக்கூடாது, எங்க அண்ணன் குடும்பத்துல யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றியோ? அப்படி இல்ல, ஆனந்த் மாப்பிள்ளைய அடிச்சுட்டான்ல, அதனால கல்யாணத்துக்கு வரக்கூடாதாம்மா? அபி அப்படிலாம் எதுவும் சொல்லல. சொன்னவனா ஆனந்த கண்ணுல படாம மண்டபத்துக்குள்ள ரூம்லயே இருக்க சொல்லலான்னு. இங்க பாரு பத்திரகாளியும் பேச்சு சரியில்லை. கல்யாணத்துல முன்னாடி அவன் தான் நிப்பான், முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்தியே வைப்பான். ஏன் மாப்பிள்ளைக்கு செயினியே அவனதான் போட சொல்ல போறேன். சம்மதானா கல்யாணத்துக்கு வர சொல்லவியல இல்லையா? கல்யாணமும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி நிறுத்திடு. என்னங்க பேசுறீங்க நீங்க? இங்க பாரு பத்திராளி, மைனி சொல்லிட்டாவ ஆனந்த் வரலன்னா யாருமே கல்யாணத்துக்கு வரமாட்டோன்னு. அவிய வரலன்னா நாங்களும் கல்யாணத்துக்கு வரமாட்டோம். நீங்க வர மாட்டீங்களா? ஆமா வரமாட்டோம். நீ மட்டும்தான் பிள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணம் முடிக்கணும், ஞாபகம் வச்சுக்க. பிள்ளைக்கு அப்பா மாதிரியே பேசுறியே. நான் அப்படிதான் பேசுவேன். ஆனந்த் தான் முன்னாடி நிப்பான் கல்யாணத்துல, சொல்லிரு. அதுக்கு மேல அவிய இஷ்டம். என்ன பேசிட்டு வராதீங்க? இப்படி போய் அவியிட்ட சொல்ல முடியுமா? கோமரி, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். எத்தே எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எப்படி பேசிட்டு போற பாருல உன் பொண்டாட்டி. ஏம்மா நீங்க எதுக்காக ஒத்துக்கிட்டியா? அப்பா வர கோபப்படியாவல்ல. கல்யாணத்துக்கு யாருமே வரலன்னா எப்படி நல்லா இருக்கும்? நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டை பேசி புரிய வைங்க. அதான் எல்லாத்தையும் தூக்கி என் தலையிலே போட்டுட்டு நீங்களாம் நிம்மதியா இருங்க. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் மாப்பிள்ளை வீட்ல பேசிட்டு வருவோம். நாளைக்கா? எனக்கு முக்கியமான வேலைக்குமா, என்னால வர முடியாது. நீங்களே போய் பேசிட்டு வந்துருங்க. நம்மளுக்கு மட்டும் வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, பிறந்ததும் சரியில்லை. அம்மா, அஞ்சலி என்னென்னமோ சொல்லியா உண்மையா? ஆமாம்மா, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியல. பெரிய பிரச்சனை ஆயிட்டுமா. நீ ஒன்னும் வருத்தப்படாத சிலுப்பா. அம்மா எப்படியாவது உனக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. சரிம்மா, நான்லாம் வருத்தப்படையில. ஒரு 150 ரூபாய் இருந்தா தாயா. எதுக்குமா? புதுசா ஒரு பிரியாணி கடை திறந்திருக்காவலாமா, பிரியாணி டேஸ்டா இருக்கா. அதான் நானும் அஞ்சலியும் போய் பிரியாணி வாங்கி சாப்பிடலாமேன்னு கேக்கேம்மா. 150 ரூபாய் தாம்மா. உன்னையெல்லாம் என்னத்தான் சொல்லனே தெரியல. ஏம்மா, புது பிரியாணி கடைலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்கான் சொல்லிக்கிடியாவே. 150 ரூபாய் தானம்மா கேக்கேன் தாமா. நானே உன் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கேன்னு வார்த்தத்துல பேசிட்டு இருக்கேன். உனக்கு பிரியாணி திங்கணுமா? பிரியாணி மரியாதையா உள்ள போயிரு, இல்ல பிச்சு எறிஞ்சிருவேன். போமா, நான் அண்ணன்ட்ட போய் ரூபாய் வாங்கிட்டு போறேன். சோ கடவுளே, இவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். இது என்ன நடப்புல தெரியுது பாரு. பிரியாணி வேணுமா? பிரியாணி இத பெத்து வளர்த்ததுக்கு நான் கோழியை பெத்து வளர்த்திருக்கலாம். நானாவது நல்ல பிரியாணி ஆக்கி தின்றுப்பேன். ஏமா ஏமா ஏல சரோஜினி, என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு வந்து நிக்க? ஏல என்னாச்சு சொல்லுடா. எதுக்கு இப்படி அழுதுட்டு வந்து நிக்க? உன் கூட யாரும் வரல? உன் புருஷனுங்க வாய் திறந்து சொல்லல. எனக்கே பதட்டமா இருக்கு. என்னாச்சு? அங்க ஏதோ பிரச்சனையா? அந்த குசுப்பு எதுவும் சொன்னாலா? இல்லம்மா. அப்படின்னா நகையை கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாவளா சம்மந்தி? அதுவும் இல்ல. வேற என்ன பிரச்சனை? உன் புருஷனுக்கு உனக்கு சண்டையா?
இனிமேலே மூஞ்சிலே முழிக்காதான்ட்டாரு. நான் அந்த வீட்டுல இருந்தாச்சுன்னா அவர் வீட்டு பக்கமே வரமாட்டாராம். என்னையால எதுக்கு அவர் வீட்டுக்கு வராம போனோம்? அதான் நான் இங்க வந்துட்டேன், போக மாட்டேன். ஏலா என் வீட்ல வைக்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் சொல்லி அந்த வீட்டை கட்டி கொடுத்தேன். அந்த நகனை கவரிங் போட்டதுனால அந்த வீட்ல வந்து யார் மூஞ்சில முழிக்க முடியாம நான் கிடக்கேன். சரி நீ சமாளிச்சிட்டு அந்த வீட்ல வாழ்ந்துருவானி பார்த்தா நீ என் பின்னாடி வந்து நிக்கிறியே. அப்படி என்னதானா நடந்துச்சு? என்கிட்ட சொல்லுங்க மாமா, நான் உங்க பொண்டாட்டி தானே. சரோஜினி, யார்ட்டையும் சொல்லாத வந்துட்டு உண்மையை சொல்லியே. என்னது மாமா? அது எங்க சித்தி இருக்காவல்ல, அவியதான் என்னைய நிச்சயத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டாவ. அது என் தங்கச்சியை கட்டி கொடுக்க போற மாப்பிள்ளைய அடிச்சுட்டேன்ல, அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல கோபப்பட்டாவலாம். நான் அவிய கண்ணில் பட்டாச்சுன்னா அந்த நிச்சயமும் நடக்காது, கல்யாணமும் நடக்காதுன்னு சொல்லிட்டாவலாம். அதனால எங்க சித்தி வந்து என்கிட்ட நிச்சயத்துக்கு வராதப்பா, கல்யாணத்துக்கு வராத, தங்கச்சி கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாவ. அதனாலதான் நான் போய் சொன்னேன். எங்க அண்ணன் வர இப்படி சொன்னாதான் நம்புவாரு. இந்த விஷயத்த நீ யார்ட்டையும் சொல்லாம இரு, அது போதும் எனக்கு, நான் சமாளிச்சுக்கிடுவேன். சரி மாமா. ஏத்தே ஆனந்த குழந்தை இந்த நிச்சயத்துக்கு வராம போறதுக்கு யார் தெரியுமா காரணம்? இவியதான் தேய். எக்கா என்னங்க பேசிட்டு இருக்கா? நீ வாய மூடு சரோஜினி. இந்த விஷயத்தை இப்படியே விட்டா சரி வராது. ஏலா சரோஜினி என்ன சொல்லியா? என் மோவே ஆனந்த நிச்சயத்துக்கு வராம போனதுக்கு பத்திராளி தான் காரணமா? ஆமா தேய், இவியதான் காரணம். ஏய்யா ஆனந்த் அப்ப உண்மைதானா? பத்திராளி தான் நீ வர வேண்டாம்னு சொன்னால அதனால தான் அப்படி படுத்து கிடந்தியப்பா. ஆமா நான் தான் சொன்னேன். அதே மாப்பிளைய ஆனந்த அடிச்சு விட்டான்ல, அதான் இப்ப மழத்தை பார்க்கவே அவங்களுக்கு அசிங்கமாவும் அவமானமாவும் இருக்கான். அதனால அந்த நிச்சயத்துல மாப்பிள்ளை இவனை பார்க்க விரும்பலன்னு சொன்னாவே. அப்படி பார்த்தா மனசு கஷ்டப்படும், நிச்சயமும் சரியா நடக்காதுன்னு சொன்னாவக்கா. இங்க பாரு பத்திராளி, நாங்கெல்லாம் வரணும்னு நினைச்சேனா அந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் நீனே பேசு. இனி நாங்க வந்து யாரும் பேச வர மாட்டோம். ஒரு அடி ஏதோ தெரியாம அடிச்சு விட்டா, அதுக்காக என் பிள்ளை நிச்சயத்துக்கே வராம இருந்துட்டான். நீனும் இதுக்கு உடனே இருந்திருக்கா. இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா நாங்களும் வந்திருக்க மாட்டோம். இல்லனா நீனாவது முதல்ல எங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கணும். நாங்களே பேசி இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிருப்போம். நீயாவே எப்போ ஒரு முடிவு எடுத்தியோ அந்த விஷயத்தை போய் நீ தான் பேசணும். நாங்க கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சேனா மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசு. அது என் மகன் கல்யாணத்துக்கு வரக்கு ஒத்துக்கிட்டவனா நாங்களும் வருவோம். இல்லன்னு வச்சுக்க நாங்களும் வர மாட்டோம், யாரும் வர மாட்டாவே. இவன்ட்ட நான் என்ன சொன்னேன்? யார்கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்லிடாத, உன் மனசோட வச்சுக்கன்னு தானே சொன்னேன். உங்க அக்கா கிட்ட போய் சொல்லி, உங்க அக்கா அங்க எல்லாத்தையும் சொல்லி விட்டாவே. மாமா அது வந்து பாய மூடிட்டு போயிரு. உன்ட்ட நான் எதையுமே கேட்க விரும்பல, என்கிட்ட பேசவும் பேசாத. உங்க அக்கா கிட்ட போய் என்னத்தெல்லாம் சொல்லி வச்சா? நான் நடிச்சிட்டு கிடக்கேன்னு சொல்லியிருக்க, அப்படித்தானே? அவி என்னடானா மனசோட வைக்க தெரியாம எல்லாத்தையுமே சொல்லிட்டாவே. எங்க அண்ணன் என்னைய அசிங்கமா கேட்காரு. என் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, எங்க அண்ணன் மண்டபத்துக்கு போறதுக்கே மனசு இல்லாம இருந்தாரு. அங்க போயும் எனக்கு 1000 பவுன் போட்டிருக்காரு. இப்படி நடிச்சிருக்கேன்னு தெரிஞ்ச அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னை ஒரு மனுஷனா கூட பார்க்கல அவரு. முன்னால எனக்கு கேவலமாயி போச்சு. யார்கிட்டயாவது என்ன தடவை அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? மாமா எங்க அக்கா கிட்ட ஷேய், உங்க அக்கா கிட்ட போய் காரக்குழம்பு வச்சு கொடுத்தேன்னு சொல்லியிருக்கா. எங்க அண்ணிங்க இத்தனை வருஷம் சமைச்சிருக்காங்க. ஒரு நாள் குழந்தைக்கு நான் அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னது கிடையாது. ஒரு நாள் நீ சமைச்சு போட்டதுக்கு ஊரெல்லாம் என்னை அசிங்கப்படுத்திருக்கா. நீ கல்யாணத்துக்கு போய் தொலைன்னு சொன்னேன், அப்படியா போய் தொலைஞ்சியா? தேவையில்லாம என் மேல பாசம் இருக்க மாதிரி உன்னை பாத்துக்கிட்டே நீங்க இருந்துட்டு அசிங்கப்படுத்திருக்கா. உனக்கு என் மேல பாசம் இருக்கோ? எதுக்காக இந்த நடிப்பு? ஏன் இந்த நாடகம்? மாமா அப்படிலாம் இல்ல மாமா. எங்க அக்கா போன் அடிச்சு என்ன சாப்பிட்டாவன்னு கேட்டாளா? அதனால எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டா. இல்ல மாமா நீங்க ஏய், இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லும் போதே யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு சொன்னேன்ல. உன்னை நம்பிதானே எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொன்னேன். எதுக்காக உங்க அக்கா கிட்ட போய் சொன்னா? உன்னிலாம் இந்த வீட்டுல வச்சிருக்க பத்தியா என்னதான் சொல்லணும். உன்னை நம்பி ஒரு விஷயத்த நான் சொன்னேன் பத்தியா, என் புத்தியதான் செருப்பால அடிச்சுக்கிட்டானும். மாமா அப்படிலாம் சொல்லாங்க மாமா. எங்க அக்கா நீங்க உண்மையை சொல்லதுக்கு முன்னாடியே போன் பட்டா, அப்பதான் அவிய சாப்பிட்டுட்டு இருக்காவுக்கான்னு சொன்னேன். போய மூடு. இனி நீ சொல்றது எதையுமே நான் நம்புற மாதிரி இல்ல. உன் பொய்ய உன் கூட வச்சுக்க. இப்படிதான் கவரிங் நகை போட்டுட்டு வந்துட்டு தங்கம் தங்கம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்தா. அந்த கவரிங் நகை என்னையும் போட வச்சுட்டா. அதை கூட மன்னிச்சு உன்னை ஏத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணேன். ஏன் எங்க அம்மாட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி சமாளிச்சு விட்டுருக்கேன். உங்க அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த நீ கேட்க வேண்டாம் எங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா. நீ என்னடானா என்னை தெருவுல பிடிச்சு கொடுத்துட்டா, கேவலப்படுத்திட்டா. இங்க பார், இதுக்கு மேல நான் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன், உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். தோட்டத்திலே தங்கிக்கிடி. உன் கையால எனக்கு சாப்பாடு மட்டும் கொண்டு வந்துடாத. மாமா வேண்டாம் மாமா. முதல்ல இந்த வீட்டுல இருந்து கிளம்பி உன் வீட்டுக்கு போற வேலை பாரு. இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்துடாது. என் தங்கச்சி வாழ்க்கை நல்லபடியா அமையணும் தானே சித்தி நீ மண்டபத்துக்கே வர வேண்டாம்னு சொன்னாவே. இப்போ நீ அவ வாழ்க்கையை சேர்த்துக்கு எடுத்துட்டா. உன்னையால இப்போ அவ கல்யாணமா நடக்குமா நடக்காத தெரியல. இந்த வீட்டுல இருந்து யாருமே கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாவே. இப்போ உனக்கு உங்க அக்காளுக்கு சந்தோஷம் தானே? நீனாது நிம்மதியா அந்த வீட்டுல இரு. நீ இருக்க வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வரல, நான் போறேன். இதுதான் நடந்துச்சு. ஏல நீ என்ன செய்வா? அக்கா காரி கண்டுபிடிச்சிக்கா, கொஞ்சம் விவரமானவா. உன்னிய மாதிரி சுவாக்கர் கிடையாது. அவ நடந்ததெல்லாம் யோசிச்சு மண்டக்குல வச்சிட்டு வந்து கேட்டிருக்கா. அவ மாமியார ஆமானி ஒத்துக்கிட்டு இருக்கு. இதுல நீ என்ன பண்ணுவ? புருஷன் எதுக்கு வாமேல கோபப்படியாரு? அவர் யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொன்னார்ல, அதை நான் தான் சொல்லிட்டேன்னு நினைச்சிட்டு கோபப்படியாரு. என்னைய மூஞ்சிலே அவர் முழிக்க மாட்டாரா, அந்த வீட்டுக்கே வர மாட்டாரா. ரொம்ப கோவமா இனி ஆச்சிட்டு வெளியே போயிட்டாரு.
ஒண்ணு வேண்டாம். சரி